I want you to turn to Luke chapter 22. So the Passover எல்லாம் நடந்துருது. Then they go to ஒரு துதி பாட்டு பாடுவாங்க. It was a regular thing. And they go to அந்த கெத்செமனேக்கு போவாங்க without Judas Iscariot. So அங்க போகும்போது பைபிள் சொல்லுது, Jesus said, என்னன்னு அவங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு, Jesus again and again reiterated the power of prayer. ஜெபம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல கூட அவர் என்ன பண்ணுவாரு, 41ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா, அவர்களை விட்டு கல்லறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 44ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட அகெயின் பாருங்க ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. 45ஆம் வசனம், அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 முறை 3 வசனத்துல இருக்கும் ஜீசஸ் பிரேட். ஆமென். சோ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு டைம்ல அவர் இருக்கிறாரு. And he knew in advance what is going to happen. He saw the cross in advance. அவர் சிலுவை பார்த்தாரு. ரோம போர் வீரர்களால் அவரை அடிக்கப்படுகிறதை பார்த்தாரு. முள்முடியை பார்த்தாரு, ஆணிகளை பார்த்தாரு. He saw everything in beforehand. இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலங்க, he never ran and hid, தன்னை மறைத்து கொள்ளல. ஆனா நடக்க போற காரியத்தை தன்னால தவிர்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். this was happening according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படிதான் இது நடக்குதுன்னு தெரியும். அது தெரிஞ்ச மாத்திரத்துல அவர் தப்பிக்கணும் என்ன அவர் நினைக்கல, மறைந்து விடணும் நினைக்கல. மாறாக he did an amazing thing. என்ன பண்ணாருங்க, he prayed. அவர் ஜெபம் பண்ணினாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்களுக்கு எனக்கு ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம் வருதுன்னா, பலவீனப்படுகிற காரியம், சில பயப்படுகிற காரியம், இல்ல ஏதோ ஒரு சோர்வு அடைகிற ஒரு காரியம், இந்த காரியங்களை நம்ம காதால கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம கண்ணால ஏதோ சில பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. வாட் we generally do, நீங்களும் நானும் செய்கிற காரியம் என்ன? we don't go to God in prayer. நம்ம ஜெபத்துல தேவன் கிட்ட போகல, நம்ம அழுவோம், நம்ம will call. முதல்ல நம்ம செய்யற வேலையை நம்முடைய நெருங்கினவர்களுக்கு நம்ம போன் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸுக்கு உடனே நாம செய்தியை தெரிவிப்போம். தென் அதற்கு பிறகுதான் we may try to call the prayer. ஜெபம் பண்றவங்களுக்கு நாம கால் பண்ணி ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். So that is a common thing that we keep doing it. Amen. But இங்க Jesus is teaching to us something totally different. ஒரு கேயாஸான ஒரு சூழ்நிலை, ஒரு மிகவும் பயப்படுகிற, Jesus already knew the cross, அந்த சிலுவை வரப்போகிறது அவருக்கு தெரியும். அந்த சிலுவையில அவர் பயங்கரமான வழியின் நடுவில் அவர் கடந்து போகிறது அவருக்கு தெரியும். எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயினுக்குள்ள அவர் போறது அவருக்கு தெரியும். அவர் அவமானம் நிந்தையும் வரப்போகிறது அவருக்கு தெரியும். So he knew it is the next day that he is going to be crucified. But in the whole night அவர் டார்ச்சர் பண்ண போகிறாருன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? The whole night they tortured Jesus. They did everything. They mocked him. அவர் முகத்துல காரி துப்பினாங்க, அவருடைய வஸ்திரத்தை உருவினாங்க, அவர் தாடியை பிடிச்சு இழுத்தாங்க,
அவர் தலையில கோலினால் அடித்தாங்க. Everything happened that night. He was humiliated. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாங்க? He never opened his mouth. தன் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் அவர் பேசலன்னு சொல்லப்படுகிறது. So knowing these things, இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு தெரிந்தே Jesus did an amazing thing which we mostly don't do. அவர் என்ன, in all of your situation, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்களை ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு செய்தார். During this, in the painful or fearful situation நடுவுல, he went to God. He prayed. முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? அவர் சொல்லுவாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார். It means Jesus knew what was going to happen. Amen. Hallelujah. நமக்கு அநேக நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தான் கலங்கி கொண்டு இருப்போம், பயப்பட்டு கொண்டு இருப்போம், நடந்துருமோ என்ற ஒரு அச்சத்தோட தான் இருப்போம். ஜீசஸ் எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை, த பெஸ்ட் வே ஆண்டவர் வச்சிருக்கிறான்னா, that way is called prayer. அந்த ஜெபிக்கணும். காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையில அறைய போகிறாங்க. ராத்திரி எல்லாம் அவருக்கு தூக்கம் இல்ல, இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் அழைய வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி Jesus did, because he prayed in the garden of Gethsemane, he had the guts to pray on the cross. சிலுவையில இருந்து கூட அவரால் ஜெபிக்க முடிந்தது. Hallelujah. Jesus prayed, ஆண்டவரே, if that is your plan, if it is your will, I am ready to go through that will. He prayed for God's will, not for his will. It's easy to tell, pray, let thy will be done, and கேட்கிறது ரொம்ப சுலபம். But you have to prepare yourself to pray that kind of ஒரு powerful prayer. நிறைய பேருக்கு தெரியாது, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுள்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. But the prayer is so powerful. It means Jesus gave himself into the hand of God for him to take control of everything. உங்களுக்கு எனக்கு இதேதான் இன்னைக்கு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா, just lay your situation, hand over your situation into the mighty hand of God. அவருடைய பலத்த கரத்துக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. He knows what to do in the suffering. உங்களுக்கு வந்திருக்கிற சஃபரிங் வழியாய் he knows how to bring you out of that suffering. அந்த சஃபரிங்குள்ள போனாலும் எப்படி உங்களை வெளியே கொண்டு வர முடியும்னு அவருக்கு தெரியும். So Jesus shows up ஒரு பெஸ்ட் வே சொல்லி கொடுக்கிறாரு. Pray about everything. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. The New Testament is full of prayers. ஜெபம். அததான் திரும்ப நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. But we become so tired in praying to God. நமக்கு பைபிள் வந்து it's such a beautiful expressions பைபிள்ல இருக்கிறது. God calls us to pray to him about anything and everything. You can pray to God about anything and everything. God doesn't reject your prayer. இன்னைக்கு நாங்க மனுஷன் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க. He will surely listen. நிச்சயமா அவங்க ஜெபத்தை கேட்பாரு. பைபிள் முழுக்க பாருங்க, இயேசு கிட்ட எத்தனை பேர் வந்தாங்க? வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க வந்தாங்களா? பைபிள்ல சொல்லுது, லூக்கால படிச்சீங்கன்னா, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு இயேசு விருந்துக்கு அழைக்கிறாங்க, சீமோன் என்ற வீட்டுக்கு. அந்த வீட்டுல இருக்கும் போது ஒரு பாவியான ஸ்திரீ வந்தாளாம். She came. அவருடைய பாதத்துல பின்னாடி இருந்து விழுகிறா, அழுகிறா.
தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைக்கிறார். அவர் தலை முடியினால் அந்த பாதத்தை துடைக்கிறார். அந்த பாதங்களை முத்தமிடுகிறார். அங்க இருந்த வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, தங்களுக்குள்ள ஒருத்தரோட பேசி கொண்டிருந்தாங்க, இவ எப்படிப்பட்ட பெண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியுமே, இவருக்கு தெரியா, இவர் தீர்க்கதரிசினா இவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. But Jesus ignored their voices. அவங்களுடைய சத்தத்தை எல்லாம் அவர் கேட்கவே இல்லை. She listened to அந்த பெண்ணுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த சத்தத்தை கேட்டு அவளுக்கு சொல்லுவார், உன் பாவங்கள், திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோட போன அனுப்புவார். யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெண்ணை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கும். She was found in the act of adultery எழுதப்பட்டு இருக்கும். அவளை இழுத்துட்டு வருவாங்க. வந்து இயேசுக்கு முன்னாடி தள்ளி மோசே நியாயப்பிரமாணத்துல இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் எழுதப்பட்டு இருக்குதுன்னு சொல்லுவாரு. யோசித்து பாருங்க, what would have been the condition of that woman? அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீ எந்த அளவுக்கு குறுகி போயிருப்பாவ யோசித்து பாருங்க. ஆமா, அவ தவறு செஞ்சவதான். What she shouldn't do, she did it. பட் அதை அவமானப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க. பட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he never looked her into that attitude. அவர் அப்படி பார்க்கல. கருசனையோட பார்த்தார், அன்போடு பார்த்தார். அவர் மக்களை பார்த்து கேட்டார், கல்லெறிய வந்தவங்களை உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும் என்று சொல்லுவார். கொஞ்ச நேரத்தில் everybody left and that woman was alone and Jesus was alone. That one word was so powerful. இயேசு கண்ணை எடுத்து ஏறெடுத்து பார்ப்பாரு. அவர் தனியா இருப்ப, யாரும் இல்லையாமா உன் மேல யாரும் கல்லேறி இல்லையா? இல்ல ஆண்டவரே, நானும் உன்னை நியாயத்திற்க போகிறது இல்ல. Go, do not sin again. அந்த பெண்ணுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்டாரு. He gave forgiveness. அத போல என்ன எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, she had no one. எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. She had only with her that sickness. கொடூரமான ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டது 12 வருஷமா. நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ரிலேட்டிவ்ஸ், எல்லாம் பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. She was alone, crying, weeping. இயேசுக்கு பின்னாடி வந்து அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்த சத்தமா கூட சொல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமானேன். Her faith, she got healed. இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார்? Your faith, உன்னுடைய விசுவாசம் உனக்கு இந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. சமாதானத்தோட போன அனுப்பினார். Hallelujah. But the amazing thing is that வந்த எல்லாருக்கும் அற்புதம் செய்தவர் இங்க இயேசுக்கு மாத்திரம் என்ன ஆச்சுங்க? What the Father planned, அது அப்படியே நடந்துச்சு. He went to the cross. He suffered. பயங்கரமான வேதனை. The amazing thing, வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு இருந்தாரு. அந்த சிலுவையில அந்த இரவுல ஒருத்தர் கூட இல்ல. பேதுரு தூரத்துல இருந்தாரு. There was no one. Jesus was all alone suffering that agony. The கெத்செமனேல கூட அவர் ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டார், எல்லாம் தூங்குனாங்க. அண்ணா காய்பா வீட்டுல அவர் ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டாரு. Nobody were there. Even when he took the cross, யாரும் இல்ல. யாரோ ஒரு 3வது மனுஷன் தான் வந்து சிலுவையை சுமக்கிறான். Hanging on the கிராணிகளால் கடவப்பட்ட போது he was alone on the cross. வெறும் இயேசுடைய தாயாரும் ஒரு சில ஸ்திரீகள் இருந்தாங்க. அப்புறம் தான் யோவான் வராரு. ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக, before the cross, இதெல்லாம் நடந்து முடிந்தது. Jesus
தோற்று போய் சிலுவை கிட்ட போகல. He prayed and he walked victoriously to the cross. Boldly to the cross. எதுக்குன்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொண்டு வந்து கொடுப்பதற்காக. So tonight பவுல் சொன்னது போல I want you to know the cross. சிலுவையை தவிர வேற ஒன்ன பிரசங்கம் பண்ண விருப்பம் இல்லைன்னு அவர் சொன்னார். This amazing கிருபை இரக்க தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். May this night உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். May God be with you. God bless you.